ஹாய் கைஸ், நம்ம இந்த விடியனஸ் நோ எகில்லாடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 19 அப்புறம் 20ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கேங் சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்த சுற்றி ஒரே ஸ்மோக்காக இருக்கு. ஒருவேளை உள்ள ஒன்றுமோ அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கூட ஒரு டிரான்சிடென்ட் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம யூசிக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது. நம்ம கேங் மொத்தமும் அங்கிருந்து கிளம்பி நேரம் செல்லுக்கு வந்துடுறாங்க. ஜூயிங், உன் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு உன் இடத்துல குயின்சன் இங்க இருப்பான். ரெண்டு பேரும் அவசர அவசரமா கெட்டப்ப மாத்திக்கிறாங்க. மாஸ்டர் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை பண்ணது உண்மையிலேயே ஜூயிங்கா தான் இருப்பானா? நம்ம அப்படி பேசிட்டே இருக்கிறதுக்கு பதிலா அரெஸ்ட் ஆனவனை விசாரிச்சா நமக்கு உண்மை தெரிஞ்சிடும். அவங்க எல்லாரும் நேரா கிளம்பி செல்லுக்கு வந்துடுறாங்க. ஆள் குப்புறப்படுத்திட்டு இருக்காரு. ஜூயிங், உண்மையை சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆனா நம்ம கேங் மொத்தமும் இப்ப ஸ்பாட்ல இருக்காங்க. எல்லாமே நார்மலா இருக்கு. நம்ம பிரிஞ்சு போய் தேடலாம். அவனுங்க கேள்வி கேட்க வெறியாயி நம்ம குயின்சன் டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. யாருன்னா ஒண்ணும் அந்த கொலையை பண்ணல. உண்மையான ஆதாரத்தோட அவன் வருவான். அவன் அந்த கொலையை பண்ணலனா எதுக்காக அவங்க இதை தப்பிச்சு ஓடணும்? நம்ம வாட்டர் மாஸ்டர் அவன் தம்பி தான் இங்க இருக்கான. எனக்கும் அவன் திரும்ப வருவான்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம யூசிக்கு அங்கிருந்து ஒரு மாஸ்க் கிடைக்குது. நமக்கு இந்த எவிடன்ஸ் போதும் நினைக்கிறான். நம்ம ஜெங்ஃபெங் நம்ம ஹீரோ எங்க போயிருப்பாருன்னு கெஸ் பண்ணி அவரு இப்ப அங்க வந்துடுறாரு. சயின்டிஸ்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜூவிங்க எப்ப என்கிட்ட ஒப்படைக்க போற? ஆனா நீ எதுக்காக அவனை ஃபாலோ பண்ணணும்? அவனோட பவர்ஸ் தான் காரணம்னு சொல்ல லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப சரி அவனை விட்டு நான் உன்னை ஃபாலோ பண்றேன். நிஜமாவா? நம்ம ஹீரோ இப்ப இன்னொரு ஒரு விஷயத்த பார்த்து சாக்காகிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம சீபோவோட டெட் பாடி. நீங்க உடனே போய் இந்த விஷயத்த எல்லிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. மேல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப சயின்டிஸ்டும் அங்கிருந்து காணாம போயிடுறான். மாஸ்டர் அவரை தான் தேடி வந்ததா சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்ப அவங்க கிட்ட பெத்த ஆதாரமே இருக்கு. கிடைச்ச சீபாவோட பாடி அப்புறம் அந்த சின்னரோட பாடியை வச்சு அவரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவர் அட்டாக் ஆனது டீமன் ஃபயரால, இவன் பாதிக்கப்பட்டது டீமன் பாய்சனால. டீமன் ஃபயரோட பாதிப்பு 24 மணி நேரத்துல மறைஞ்சிடும். அதனாலதான் உங்களால எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இப்பயாவது அன்னைக்கு எங்களை டீமன்ஸ் அட்டாக் பண்ணதை ஊத்துக்கிறீங்களா? நம்ம சீகார்ட் மாஸ்டர் அன்னைக்கு டீமன்ஸ் அட்டாக்கால இறந்து போன எங்காலுங்க கிட்டயோ இதே எஃபெக்ட்ஸ் தான் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் வாய மூடிடுறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம ஹீரோவை குறை சொல்ல முடியல. நம்ம சூயிங் டீமன்ஸ் கிட்ட உங்க இடத்துல இருந்து எடுத்த ரேரான ஸ்டோன் இருக்கு. ஒண்ணுமோ டீமன் வெல்ல ஓபன் பண்ணாம அவனுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா பிளாக் ஆர்மோட சோல்ஜர்ஸோட பவர்ஸ் அவங்களுக்கு பத்தல நினைக்கிறான். அதான் டிரான்ஸ்டன்ட் லெவல்ல இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் அப்பனா நம்ம ஹீரோவிற்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அகாடமி தான் அவருக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஸ்னோ வேலி ஜீரோங்கோட அப்பா அவங்கள தேடிட்டு பேலஸ்கே வந்துடுறோம். கவனிப்புலாம் பலமா தான் இருக்கு. ஆனா நம்ம ஜீரோங் தான் அவனை பார்த்த உடனே சாக்காயிடுறாங்க. அவனை அப்படியே ஓரமா கூட்டு போய், நீங்க இதுக்காக இங்க வந்தீங்க? ஜீரோ, என்ன குரலே மாறுது? நீ பிறந்தப்ப என்ன நடந்துச்சுங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? நம்ம அங்கிள்ஸ் வர அவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் காசு தட்டுப்பாடா இருக்கு, அவ்வளவுதான். அவங்க நம்ம அங்கிள்ஸ் கிட்ட பேசி அன்னைக்கு நைட்டு அவர் அங்கேயே ஸ்டே பண்ண பெர்மிஷன் வாங்கி கொடுத்துடுறாங்க. நைட்டோட நைட்டா அவங்க கஜானால இருந்த பணம்லாம் அவன் கைக்கு மாறிடுது. 300 வாட்டி இந்த மாதிரி பண்ணினா அதுக்கு மேல நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருப்பேன்னு நினைச்சிடாத. ஜீரோ, மறந்துட்டியா? இப்போ உனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் மட்டும்தான். என்னையும் கொண்டுட்டினா அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா? உன்ன மாதிரி ஒரு பாதி டீமன் கிளானும் சேர்த்துக்காது, ஹியூமன்ஸ் கிளானும் சேர்த்துக்காது. அவங்க காண்டாயிடுறாங்க. உன்னாலதான் என் அம்மா இறந்தாங்க. இதுக்கு மேலே நீ என்ன தொந்தரவு பண்ணினா அவங்க சாவுக்கு நான் பழி வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே நம்ம செங்ஃபங்க காட்டுறாங்க. அவர் சயின்டிஸ்ட் கிட்ட போயிடுறாரு. அவன் சோல் ஸ்கேட்டரிங் நெயில்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றான். அது ஒரு ஸ்லோ பாய்சன். அது உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னோட விசுவாசம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா ஜூயிங் எப்படி அந்த பவர்ஸையும் மீறி டிரான்ஸ்டன்ட் லெவலுக்கு போனாங்கிறதா எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. அவன் ஏதோ ஒரு பில் எடுத்து அவர் கையில கொடுத்துடுறான். இதை நீ போட்டுக்கிட்டீன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த நெயில் உனக்குள்ள வந்துடும். அப்புறம் சின்ன புள்ளத்தனமா ஏதாவது யோசிச்சு அதை அழிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. நம்ம ஜீரோ காலைல எழுந்திரிச்சு வெளியே வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அங்கிருந்து எஸ்கேப் போய் ஓடிடுறாரு. என்னால இதை நம்பவே முடியல. உண்மையிலேயே என்ன சொன்னது கேட்டு பயந்துட்டாரா என்ன? ஆனா ஆள் கேம்லிங் ஹவுஸ்ல இருக்கான். இருந்த கையிலலாம் பெட் கட்டி திரும்ப அவன் தோத்துட்டே இருக்க. ஒரு கட்டத்துல பாக்கெட்டே காலி ஆயிடுது. அந்த இடத்தோட ஓனர் வந்து அவன் சட்டையை பிடிச்சிடுறான். பழைய பாக்கியெல்லாம் எப்ப தர போற? அட, இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கொடுங்க, ஜெயிச்சுட்டு வட்டி முதலமா எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடுறான். ஆனா அவனுங்க மதிக்கிற மாதிரியே தெரியல. உங்களுக்கு தெரியாதுல, என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டா. அவளுக்கு ஸ்னோ வேலியோட பேலஸ் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. அதனால எங்க கிட்ட காசுக்கு ஒன்னும் பஞ்சம் கிடையாது. ஆளை அப்படியே அமுக்கிட்டு பேலஸ் வாசலுக்கு வந்துடுறானுங்க. நம்ம ஜீரோக்கு செம காண்டாகுது. அவனோட பாக்கியெல்லாம் அவங்க தான் செட்டில் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்தையே காலி பண்ணிடுவோம்னு அவன் சொல்ல அவங்க அப்படியே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை பறக்க விட்டுடுறாங்க. அங்கிருந்து எல்லாருமே கதறிடுறானுங்க. டே கிளட்ட பயிலே கூட்டு வந்து ஏமாத்திட்டீல, வெளியே வா, உன்னை காலி பண்ணிடுறான். அவன் அப்படியே போய் நம்ம ஜீரோங்க
பிடிச்சிடறான். அவன் சொன்னதை கேட்டில, தயவு செஞ்சு ஒரு 2 நாள் மட்டும் இங்கே தங்கிக்க, எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடு. அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. உன்னோட பட் சீக்ரெட் இந்த இடத்துக்கு ஒன்றும் நான் ஒன்று கிடையாது. அவன் நேரா போய் நம்ம அங்கிள்ஸ் கார்ல விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறான். அவங்களும் பாவப்பட்டவனை உள்ள சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஜீரோக்கு உறுத்தலா இருக்கு. பணத்துக்காக இவன் எதையும் செய்வோம். இவனால நம்ம பிளான் வெளியே வந்துட்டா என்ன பண்றது? ஹெல்ப் பண்ணதுக்காக அங்கிள்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி அவனை அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அகாடமில ஒரு பெரிய பார்ட்டியே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆனதை அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர் அவங்க கூட இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கையில ரொம்ப பழமையான ஒரு ஒயினும் இருக்கு. மாஸ்டர், உங்க கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ஒயினா? அவங்க எல்லாரும் செமையா என்ஜாய் பண்றாங்க. மாஸ்டர், இப்போ நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆயிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்? உனக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஆர்கனைசேஷன்ல இருந்து கால் லெட்டர் வரும். உனக்கு பிடிச்ச எழுத்தை செலக்ட் பண்ணிட்டு நீ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டுக்காக நீ முழு மனசோட போறானோன்னு சொல்லி அவர் அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அப்படியே குடிச்சு அவங்க எல்லாரும் மட்டை ஆயிடுறாங்க. நம்ம செங்ஃபங் மட்டும் ஓரமா நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ, மாஸ்டர் நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல, எனக்கு முதல் பவர் கொடுத்தது நீங்க தான். உங்களுக்கு ஸ்டூடெண்டா இருக்குது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. உங்க ட்ரைனிங் எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். இன்னமும் நிறைய விஷயம் சொல்லி இருந்திருப்பாரு. அதை நினைச்சு பார்க்கும் போது அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்காக நம்ம அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டீமன் பில்ல போட்டுட்டு அந்த நெய்லியால் அப்படியே வெளியே எடுக்கிறாரு. அந்த சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரியே வெளியே வந்தோடனே அது டக்குன்னு அவர் உடம்புக்குள்ள போய் சுருகிறது. வலி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமையா இருக்கு. காட்டுக்கு நடுவில் உட்காந்து ஆள் அப்படியே போராட ஆரம்பிச்சிடுறாரு. சுவின், இவ்வளவு காலம் இது எப்படி தாங்கிட்டு இருந்த? டக்குன்னு சயின்டிஸ்ட் அங்க வந்துடுறான். பரவாயில்ல, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணணும்? இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெரியுது. அட, ரொம்ப நாளா என் ஷோல்டர்ல இருந்த பெயின் இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நம்ம ஸ்பீடு மாஸ்டரோட ஒய்ந்து அதுக்கு காரணமா இருக்கும். சரி, நம்ம இப்ப அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குயின்சன் அவரோட அண்ணனை தேடிட்டு அவர் இடத்துக்கு வராரு. ஆனா ரூம்ல ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அது நம்ம அங்கிள்ஸ் கிட்ட இருந்து வந்த மாதிரி இருக்கு. படிச்சு பார்த்தோன்னே ஆளும் அவசரமா அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. ஸ்விங் வந்தானா நான் ஸ்னோ வேலைக்கு போயிருக்குன்னு சொல்லிருங்க. நம்ம கேங் மொத்தமும் இப்ப மோயங்சனோட இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஸ்பீடு வழக்கம் போல போய் வாசல்ல இருந்தவனுங்களை டைவர்ட் பண்ணி விட்டுடுறாரு. நம்ம கேங்கும் உள்ள புந்துருது. அங்க இருந்த மொத்த பேருக்கும் மாத்துதான். பேரி எல்லாம் ஆளை அசால்ட்டா உடைச்சு தள்ளுறாரு. அவர் அம்மாவும் இப்ப சேஃப் ஆயிடுறாங்க. பின்னாடியே மோயங்சன் வந்துடுறான். ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல இருந்த நம்ம ஹீரோ அவன் கூடயும் நேருக்கு நேர் மோதுறாரு. மரண மாசான ஒரு ஃபைட் ஆளு வாங்கி கட்டிக்கிறான். என் அம்மாவை 10 வருஷமா கொடுமைப்படுத்திருக்க, அதுக்கான வழியை இப்ப நீ கொடுத்தே ஆகணும். உங்க வீட்டாடி எங்க வீட்டாடி இல்ல, ஆள் ரத்தம் கேக்கி மண்டிட்டுறான். நம்ம ஹீரோ அவர் ஸ்பீரை கையில எடுத்துடுறாரு. அவர் அப்படியே உன்னை போட்டு தள்ள போக ஜஸ்ட் மிஸ்ல கிராண்ட் பிரிஸ்ட் உள்ள பூந்து தடுத்துடுறான். அந்த இடம் ஃபுல்லா ஈவில் போர்ஸ் பூந்துருது. நம்ம ஆளுங்களும் அதை டிஃபெண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாக்கு வர காயப்பட்டுருது. என்னாச்சு நம்ம யூஜன் பார்க்க அவங்களுக்கு திரும்பவும் கேரை அவங்க பாஸ்ட பத்திலாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. அந்த மாஸ்க்கும் கொஞ்ச நேரத்திலேயே ஃபைட்டை நிறுத்திட்டு மோயங்சனையும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்பனா இவனுக்கும் டீமன் கிளானுக்கும் சம்மந்தம் இருக்கா? என் அம்மாவை அடைச்சு வச்சது உண்மையிலேயே அவன் குடும்ப பிரச்சனைக்காக தானு சொல்லி நம்ம ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின், இது சிங்கோ பேலஸ்க்கு சொந்தமானது. நான் ஒரு வாட்டி மாஸ்டரோட அங்க போயிருந்தப்ப அதை பார்த்தேன். சிங்கோ பேலஸும் டிமன்ஸோட சம்பந்தப்பட்டிருக்குமான்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க. இப்ப எந்த பக்கம் போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த மாஸ்க் யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க போய் அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் அலர்ட் ஆயிடுவான். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது. நீதான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆர்கனைசேஷனை இன்னும் செலக்ட் பண்ணல, நீ உள்ள போயிட்டா இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹீரோயின் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களோட என்ட்ரன்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீ டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல இப்பதான் ரீச் பண்ணிருக்க. அதை தாண்ட உனக்கு இன்னமும் அதிகப்படியான ட்ரைனிங் தேவை. என் அம்மா டீமன்ஸ் கிட்ட மாட்டிருக்காங்க. என்னால இன்னமும் பொறுமையா இருக்க முடியாது. நான் என்ட்ரன்ஸ் பாஸ் ஆக 1% வாய்ப்பு இருந்தாலும் போதும், நான் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவேன்னு ஒரு சொல்லு. அவங்க நேரா நம்ம வாட்டர் மாஸ்டர் கிட்ட அவரை கூட்டு போயிடுறாங்க. மாஸ்டர், உங்க ஆர்கனைசேஷன்ல சேரணுங்கிறதா என்னோட விருப்பம். ஆனா நான் சிங்கோ பேலஸ்ல சேரணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அவருக்கு ஒண்ணுமே புரியல. மோயங்சன் அவர் அம்மா டீமன் கிளான்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்படின்னா அவன் அம்மாவை பிடிச்சி வச்சிருந்தது ஃபேமிலி இஷ்யூக்காக இல்லையா? டீமன்ஸ் இதுல சம்மந்தப்பட்டிருக்கானுங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏன்ஷியன்ட் பிளட் லைன் தான் அதுக்கு காரணமா இருக்கும். நம்ம ஹீரோ இப்பதான் அந்த வார்த்தையை கேள்விப்படுறாரு. கடவுள்களே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஏன்ஷியன்ட் பிளட் லைன் தான். அந்த மாஸ்க் மோயங்சனை ஹீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. ஆளு அவங்களையும் சேர்த்துதான் தூக்கி இருக்கான் போல. ஒரு பொடி பைய என்ன தூக்கடிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டானா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா நான் உன்னை கொன்னே தீருவோன்னு அவன் சொல்ல, இல்ல சூயிங் நமக்கு தேவைப்படுவான். அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த டீமன் டெக்னிக்கோட 2வது வால்யூமையும் அவன் கையில தரான். ஆனா இதை யூஸ் பண்ணும் போதும் ஏதாவது தப்பானுச்சுன்னா அது அவனுக்கு தான் ஆப்புன்னு சொல்லிட்டு, நான் திரும்ப வர வரைக்கும் இவளை பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து காணாம போக நம்ம ஜீரோ அவங்க சேர்த்து வச்ச காசுலாம் கொஞ்சம்
கொஞ்சமா அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஆளும் அதை வச்சு என்ஜாய் பண்றான். அவங்களும் அவனு தூக்க ஸ்கெட்ச் போட்டுடுறாங்க. திரும்ப பேலஸ்க்கு வந்து பார்த்தா நம்ம குயின்சன் குரல் கேக்குது. ஒண்ணு பொண்ணா ஒண்ணுன்னு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சீரோங் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ அப்பாவை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா. அவருக்காக நீங்க வெளியே அனுப்பணும்னு சொல்றீங்க. நீங்க வேணா ஒண்ணுமா அவளை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவளை முழுசா நம்புறேன். அவங்களும் அவர் அப்படியே கூப்பிடுறாங்க. என் அப்பா நேத்தே இங்கிருந்து கிளம்ப போறதா சொன்னாரு. அநேகமா அவரு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம சிங்கம் அவனை ஒருத்தன் ஃபாலோ பண்ணதாவும் அவர் தான் அவனை காப்பாத்தினதாவும் சொல்றாரு. சரி குயின்சன், நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திருக்கோம். கொஞ்சம் வெளியே போய் சுத்திட்டு வரலாம். அவங்க அப்படியே ஒரு கையை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போக நம்ம வாட்டர் மாஸ்டர் சிங்கோ பேலஸ்க்கான என்ட்ரன்ஸ்க்கு நம்ம ஹீரோவை கூட்டு வராரு. உன் பவர்ஸை யூஸ் பண்ணி நீ முதல் இந்த பேரியரை ஓபன் பண்ணாதான் உன்னால உள்ளே போக முடியும். அவரும் அதை ட்ரை பண்ண அவர் பவர்ஸ் அந்த பேரியர் கிட்ட வரைக்கும் போயிட்டு அப்படியே நின்னுடுது. நான் உன்னை இங்க கூட்டு வந்ததே நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். உன்னால கண்டிப்பா உள்ள போக முடியாது. நம்ம ஹீரோ கேட்கிற மாதிரியே தெரியல. திரும்பவும் அவரோட ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்ண அவங்க எல்லாருமே ரொம்பவே ஆர்வத்தோட பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஒரேடியா ஆள் வீக்கா இருக்காரு. சூயிங், எப்பயாவது நான் சொல்றத புரிஞ்சுக்க. இந்த டெஸ்ட்டை கண்டிப்பா உன்னால பாஸ் பண்ண முடியாது. நம்ம மோயங்சன் டீமன் ஸ்கில்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க சைட்ல இருந்து நம்ம ஹீரோட அம்மா அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. எனக்காவது நான் பிசிக்கலா வீக்கா இருக்கிறது தெரியும். ஆனா நீ மென்டலா பாதிக்கப்பட்டதே தெரியாம இருக்க பாரு. அவன் கடுப்பாயிரான். இது எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் நான் கேட்டப்பயே உன் போர்ஸ கொடுத்திருந்தீனா நான் இதுக்காக டீமன்ஸை ஃபாலோ பண்ண போறேன். கல்டிவேஷன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. சரி எது தப்புதுங்கிறத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்க ஓவரா பேசி அவனை வெறுப்பேத்திட்டே போக அவனும் கடுப்பாய் அவங்கள அப்படியே போட்டு தள்ளுற மாதிரி வந்துடுறான். டக்குன்னு அங்க வந்து செகண்ட் பிரீஸ்ட் அவனை தடுத்துட்டு இவளை பாத்துக்க சொன்னா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாஸ்டர், இவர் ரொம்ப பேசினா. அதான் அவனை சோல்ஜர்ஸை கூட்டிட்டு உடனே நான்டினுக்கு கிளம்ப சொல்றான். மாஸ்டர், நான்டின்ல செக்யூரிட்டி எல்லாம் பயங்கர டைட்டா இருக்கு. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற பவர்ஸ் வச்சு அவங்களை அட்டாக் பண்ணா நம்ம கண்டிப்பா தூத்துருவோம். இது ஒரு சூசைட் அட்டாக். நான் ஒன்னும் அவங்கள வின் பண்ண சொல்லல, சரண்டர் ஆகிறதுக்காக தான் அனுப்புறான். நம்ம டீமன் வெல்ல வேற இடத்துல ஓபன் பண்ண போறோம். அது வரைக்கும் அவங்க நம்ம வழியில குறுக்க வராம பாத்துக்கணும். நம்ம ஹீரோட அம்மாக்கு சமசாக்கா இருக்கு. நம்ம அப்படியே அவங்கள அலர்ட் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்குள்ள செகண்ட் பிரிஸ்ட் அங்க வந்து அவங்களையும் தூக்கிட்டு அங்கிருந்து காணாம போயிடுறோம். சீபோக்கு ஒரு பக்கம் இறுதி சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஆண்டி சம கடுப்பாகிறாங்க. இது எல்லாத்துக்குமே அவரோட அலட்சியம் தான் காரணம் சொல்லி நம்ம சீட்டோ திட்ட ஆரம்பிக்கும். ஆளும் சோகமா அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. எப்போதுமே இதான் நடந்துட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் எடுக்கும் போது கூட நம்ம சீட்டோவை போட்டு ஆண்டி அடி அடின்னு அடிச்சு கத்து தராங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம சீபோ, எனக்கு ரொம்பவே பசிக்குது ஆண்டி, நம்ம சாப்பிட்டுட்டு ட்ரைனிங் எடுக்க கூடாது. எப்ப பாரு சாப்பாடு தான். சரி டைம் வேற ஆயிட்டு, சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்துரு. ஆல் பவர்ஸை யூஸ் பண்ண கத்துக்கிறாரு. ஆனா அவரை பாராட்ட கூட அங்க யாருமே இல்ல. துக்கம் தொண்டையை அடிக்க நேரா ஒயின் ஷாப் தான். அதே ஹோட்டல் தான் நம்ம மோயங்சனும் இருக்கான். ஆள் குடிச்சிட்டு புலம்பி தள்ள ஆரம்பிச்சிடுறாரு. சி ஃபேமிலியோட நேரடி வாரிசு இல்லாததுனால என்ன நீங்க யாருமே மதிக்க மாட்டீங்க. உங்க எல்லாருக்கும் அந்த சீபோ தான் முக்கியம். தள்ளாடுற நிலைமையில திரும்பவும் பேலஸ்க்கு வந்து ஆண்டி கிட்ட ரொம்ப வளர்க்க ஆரம்பிச்சிடுறான். ஆண்டி, நான் இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க ஜெங்ஃபங்க லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியும். இப்ப அவரு லவ் பண்ண ஜியோ செத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுல. அவங்க ஒரு சவுலையே ஒண்ணு வைக்கிறாங்க. அளவுக்கு மீறி பேசுறேன். நான் அப்படிதான் பேசுவேன். அகாடமி பசங்க கூட சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ரூம்ல நிறைய ஸ்பெல்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா. அவன் அப்படியே மாட்டையே ஆயிடுறான். அடுத்த நாள் சீபோக்கு இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. ஆள் சைட்ல மறைஞ்சு நின்று அதை பார்த்துட்டு இருக்கு. மோயங்சன் அங்க வந்துடுறான். அவன் அப்படியே அவனை அட்டாக் பண்ண. நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். நீ ஒரு துரோகி. உன் கூட நான் கண்டிப்பா சேர மாட்டேன். டேடே நடிக்காத. உங்க ஃபேமிலி ஸ்கில்லான வேனிஸ் டெக்னிக்கை நீ என்கிட்ட கொண்டு வரணும். அதுக்கு பதிலா உன்னோட பவர்ஸை 10 மடங்கு அதிகமாக்க கூடிய ஒரு விஷயத்த நான் உனக்கு தரேன். அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவன் நம்ப மாட்டான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா உனக்கே தெரியும். சீட்டு புத்தி அவன் நினைச்ச மாதிரி தான் வேலை செய்து நேரா அவங்க இடத்துக்குள்ள புந்து அவங்களோட சீக்ரெட் பாக்ஸையும் அவன் கையில எடுத்துடுறான். அதுக்குள்ள வேனிஸ் ஸ்கில்னு போட்டிருக்க. அப்படியே எபிசோட் 20 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.